அன்றைக்கு ஒரே ஒரு பரிசுத்த ஸ்தலம்தான், அங்கு எல்லாரும் போக வேண்டும். அங்கே தேவன் எல்லை குறித்தார், சட்டத்தை வைத்தார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இடத்தை குறிக்கவில்லை. நாம் எங்கே கூட மரத்தடியில் கூடினாலும் வந்து இறங்குகிறார், குடிசையில் கூடினாலும் வந்து இறங்குகிறார், தெருமுனையில் கூடினாலும் வந்து இறங்குகிறார். அவர்களை பார்த்து பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயத்தோடு என்று சொன்னவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வது என்னுடைய சமூகத்தை குறித்து. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொன்னார், லேவியராகமம் 26:2, என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயத்தோடு இருப்பாயாக. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுக்கு கொடுத்த கட்டளை அது. என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயத்தோடு இருப்பாயாக. புதிய ஏற்பாட்டு சபையே, 21ஆம் நூற்றாண்டில் தேவனை ஆராதித்து சேவிக்கும் சபையே, ஆண்டவர் அதே தேவ பயத்தை இன்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயத்தோடு. அன்றைக்கு ஒரே ஒரு பரிசுத்த ஸ்தலம்தான், அங்கு எல்லாரும் போக வேண்டும். அங்கே தேவன் எல்லை குறித்தார், சட்டத்தை வைத்தார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இடத்தை குறிக்கவில்லை. நாம் இருக்கும் இடத்துல அவர் வந்து இறங்குகிறார். ஹல்லேலூயா. நாம் எங்கே கூட மரத்தடியில் கூடினாலும் வந்து இறங்குகிறார், குடிசையில் கூடினாலும் வந்து இறங்குகிறார், தெருமுனையில் கூடினாலும் வந்து இறங்குகிறார். அவர்களை பார்த்து பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயத்தோடு என்று சொன்னவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வது என்னுடைய சமூகத்தை குறித்து தேவ பயம் இருப்பதாக, தேவ பயம் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆலய ஆராதனைகள் மட்டுமல்ல, ஆலய வழிபாட்டு நேரம் மட்டுமல்ல, சபை மக்கள் அனைவரும் தனியாக கூடி ஜெபிக்கும் போதும் தேவ சமூகத்தை குறித்த ஒரு பயம் நிரப்ப, மனப்பான்மை, கான்சியஸ்னஸ், லைஃப் ஸ்டைல் அவர்களை நிரப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எரிகோவை மேற்கொள்ள வேண்டும், வழி தெரியவில்லை. யோசித்து ஆலோசனை பெறுவதற்காக ஊருக்கு வெளியே சுற்றி வருகிறான் யோசுவா. திடீரென்று உருவின பட்டயத்தோடு அவனுக்கு காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்தவரை பார்த்தவுடனே எங்களை சேர்ந்தவரா, நீ விரோதியை சேர்ந்தவரா என்று கேட்கிறான். நான் சேனைகளின் அதிபதி, கர்த்தரின் அதிபதியாக வந்தேன் என்று அவர் சொல்கிறார். ஆமென். சொன்ன உடனே அவன் கேட்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். உடனே கீழே விழுந்து விட்டு சொல்கிறான், நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்வீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நான் காட்டிலே நிற்கிறேன், நான் அசுத்தமான இடத்திலே நிற்கிறேன். அவர் சொல்வது இல்லை இல்லை, நீ நிற்பதல்ல, நான் இங்கு நிற்கிறபடியால் இது பரிசுத்த பூமி. தேவ பிரசன்னத்தை குறித்த ஒரு பயம் நமக்கு வேண்டும், நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட பயம்? என் தேவன் எங்கு நிற்கிறாரோ that is sacred. அது புனிதமானது, அது புனிதமானது. தேவன் எங்கே இருக்கிறார்? நான் ஜெபிக்கும் அறையில் மட்டும் அவர் அல்ல, நான் எங்கு சென்றாலும் அவர் என்னோடு இருக்கிறார். ஆண்டவரே, அந்த உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய பிரசன்னம் ஒரு இடத்திற்கு முடக்கி வைக்கப்படும் ஒன்று அல்ல, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு எங்களுக்குள் இருக்கும் ஒன்று. அதை குறித்த ஒரு பயம் எங்களுக்குள் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அடித்து விடுவீர் என்கிற பயம் அல்ல கர்த்தாவே. பின்பு நான் அதை விளக்கி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார் மல்கியாவிலே 1:6 நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவ பயத்தை ஆண்டவர் எங்கே கேட்கிறார்? ஜெப அறையில் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. If you say I am your master, அவர்கள் கேட்கிறார்கள், எப்படி ஆண்டவர்கள் கனம் கொடுக்காம போனோம் என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், என் நாமத்தை உங்களுக்கு தரித்திருக்கிறேன் தெரியுமா?
Do you know you have my name? என் பெயர் உங்களுக்கு உண்டு தெரியுமா? ஆமாண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பெயரை தரித்து நீங்கள் பேசுவதும் செய்வதும் அனைத்தும் அந்த பெயரை பாதிக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கும் இடம், செல்லும் இடம், வைக்கும் உறவு, வாங்கும் காரியம், இவை அனைத்தும் அந்த நாமத்தை பாதிக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ சமூகத்தை குறித்த, தேவ நாமத்தை குறித்த பயம் அவரை நோக்கி கண்ணீர் சிந்துவதற்காக கிடைத்த மந்திரம் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை தரித்த நான் அந்த நாமத்திற்கு எங்கிருந்தாலும் பங்கம் வராமல் பாதுகாத்து கொள்ள, கண்ணியமாய் நடக்க, பரிசுத்தமாய் நடக்க கிருபை நீர் எனக்கு தர வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமென். தேவ பயம் இந்த நாமத்தின் மகத்துவத்தை காத்துக்கொள்ள பொறுப்போடு இருப்பது. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. என் நாமத்தை உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ மறுதலியாமல் இருந்ததினால் ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்கிறார், பிலதெல்பியா சபைக்கு, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? என் நாமத்தை, என் புதிய நாமத்தை உனக்கு தரிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, நீர் எங்களை வைத்திருக்கிற ஆண்டவரே ஆராதனை நேரம் அல்ல, உலகத்தில் வாழும் அத்தனை மணி நேரமும் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தை தரித்தவர்கள் என்பதை மறக்காமல் வாழ்வது தேவ பயம். தேவ பயம் அந்த நாமத்தை தரித்தவன் என்று மறக்காமல் வாழ்வது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 2:17 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேகரைப் போல பிரசங்கியாராகிய நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவருக்கு இருக்கிற தேவ பயத்தை பாருங்கள். நாங்கள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சபையிலே தேவ பயம் பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்களில் ஒன்று பிரசங்க மேடை. பிரசங்க மேடை. ஹல்லேலூயா. இது காட்சி பீடம் அல்ல, இது தேவ பயம் வெளிப்பட வேண்டிய ஒரு இடம். பவுல் சொல்லுகிறார், நான் அங்கு நிற்கும் போது தேவ சந்நிதியில் நிற்பதாக உணர்ந்து பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். தேவ சந்நிதியில் நிற்பதாக உணர்ந்து பேசினால் நாம் விரும்பும் வார்த்தைகள் நம் வாயிலே வரக்கூடாது. மனிதனை பிரியப்படுத்துவதற்காக, கரகோஷத்திற்காக வார்த்தைகள் வரக்கூடாது. நாம் நிற்பது தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை பார்த்தாலும் அந்த குரலுக்கு பின்னால் தேவனுடைய குரல் ஒலிக்க வேண்டுமே என்கிற ஆதங்கத்தோடு நிற்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவர் தந்த பிரகாரமாகவே பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தெசலோனிக்கேயர் எழுதுகிறார், 1 தெசலோனிக்கேயர் 1:5 சகோதரர் வாசித்து விட்டார். 13வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள், அந்த வார்த்தை மெய்யாகவே தேவ வசனம் தானே. ஆமென். இந்த மேடையில் இருக்கும்போது இதற்கு ஒரு தேவ பயம் அவசியம். என்ன அவசியம்? அது நான் பெற்றது கர்த்தர் எனக்கு சொன்னது, நானாக கற்பனை செய்ததல்ல, நான் கொடுக்கும் செய்து படித்து சொல்வதல்ல, தெரிந்து சொல்வதல்ல, கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை. ஹல்லேலூயா. இது தேவனுடைய குரல். தேவனுடைய குரல். கர்த்தர் சொல்லுகிறார் என்று கண்ணை மூடி சொல்வதல்ல, உள்ளம் ஆமோதிக்க வேண்டும், கர்த்தருடைய ஆவியானவர் ஆமோதிக்க வேண்டும். இந்த மேடைக்கு ஒரு தேவ பயத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாரா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சகோதரர் ஏற்கனவே குறிப்பிட்டார் 5வது வசனத்தை குறித்து. அவர் சொல்கிறார், என்னுடைய பிரசங்கம் வந்தபோது அது வசனத்தோடு மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியோடும் வல்லமையோடும் முழு நிச்சயத்தோடும் அது வந்தது. அது மட்டுமல்ல, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் அதை வாழ்ந்து காட்டினோம். இந்த மேடைக்கு ஒரு மரியாதை உண்டு, ஒரு தேவ பயம் உண்டு. ஆண்டவரே, வசனத்தை சொல்ல,
பரிசுத்த ஆவியின் உதவியோடு சொல்ல, முழு நிச்சயத்தோடு சொல்ல, சொன்னதை வாழ்க்கையினால் வாழ்ந்து காண்பிக்க இந்த மேடை எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு தேவ பயம் எங்கள் நடுவிலே, எங்கள் சபையிலே காணப்பட கர்த்தர் உதவி செய்வீரா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அது திருச்சபையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே கேட்டோம், தேவ சபை கர்த்தருடைய வசனத்தை அதற்கு உரிய மரியாதையை செலுத்தினது. கவனித்து கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒன்று, கர்த்தரிடத்திலிருந்து வரும் வார்த்தை ஒன்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் நம் கரத்திலே எழுதி தந்திருக்கிறார். The word of God. ஆனால் குறிப்பிட்ட சில நேரங்களில் you will get a word from God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்தியோகியா சபையிலே கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கும் நம்முடைய சபை ஜனங்கள் மரியாதை, அதற்குரிய பயத்தை கொடுக்க வேண்டும். ஆமென். வேதத்தை கொண்டு வராமல் ஆலயத்துக்கு வருவது உற்சாகப்படுத்தக்கூடாது. ஃபோனிலே வேதத்தை வைப்பது நல்லது. அது ட்ரெயினில் போகும்போது படிப்பதற்கு, அலுவலகத்தில் படிப்பதற்கு, ஆலயத்தில் அல்ல. வேதத்தை கொண்டு வர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாலே வைத்து பிரசங்கம் பண்ணுவது நான் தப்பாக சொல்லலை, பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் பைபிளும் முன்னால் இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா. அடுத்த தலைமுறை நாம் வேதத்திற்கு கொடுக்கும் மரியாதை நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். இந்த வேதத்திற்கு ஒரு மரியாதை உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்திற்கு குறித்து தான் ஒரு பயம் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அனுப்புகிற வார்த்தை, ஆண்டவரே, அதை தெளிவாய் உணர்ந்து நிச்சயப்படுத்திக் கொண்டு இதை நீர்தான் சொல்கிறீர் என்று சொல்ல கர்த்தர் எனக்கு கிருபை தருவீரா. Praise the Lord. Hallelujah. The conversation, தேவ பயம் எங்க இருக்க வேண்டும்? நாம் கூட்டமெல்லாம் முடித்து தனியாக உரையாடல் செய்கிறோமே, அங்கே இருக்க வேண்டும். மல்கியாவிலே பார்க்கிறோமே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். பயப்படுகிறவர்கள் பேசுவதை குறித்து வைக்க அவரிடத்திலே ஒரு ஞாபக புஸ்தகம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. God bring back the fear of God. அந்த தேவ பயத்தை திரும்ப நீர் கொண்டு வருவீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு பயம் இருந்தால் யாரை குறித்தும் எதையும் பேச ஒரு துணிச்சல் நமக்கு வராது. நம்மிடத்தில் நம்பி சொல்வதை பிறருக்கு நாம் சொல்ல மாட்டோம், அல்லது நம்பி சொன்னதை நமக்கு ஆதாயமாக நாம் திரிக்கவும் மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தாவே, தேவ பயம் ஆராதனையில் மட்டுமல்ல, அன்றாட பேச்சு வழக்கில் எங்களை ஆக்கிரமிக்கும் சக்தியாக, இயக்கும் சக்தியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா. எபிரேயர் 11:7 வாசிக்கிறோம் நோவாவை குறித்து. அவன் கர்த்தருடைய எச்சரிப்பை பெற்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா, தேவ எச்சரிப்பை பெற்ற போது பயபக்தி உள்ளவனாகி பேழையை உண்டு பண்ண அவன் இறங்கினான். அல்லேலூயா. தேவ பயம் நோவாவுக்கு எங்கே வருகிறது? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வேலையை செய்வதிலே அவன் தேவ பயம் உள்ளவனாக செய்தான். அல்லேலூயா. ஆமென். தேவ பயம். அல்லே, கரங்களை உயர்த்தியப்பா எங்கள் சபை மக்களுக்கு அவர்கள் வேலை செய்கிற வேலையின் நடுவில் தெய்வ பயமுள்ளவர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அவர் நம்முடைய பிதா, நாம் அவருடைய பிள்ளைகள். பிதா அப்பா பிள்ளை என்கிற உறவிலே இந்த தேவ பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. எப்படி இருப்பது? வீட்டிலே வேலை செய்கிற பலர் இருக்கலாம், ஆனால் பிள்ளை செய்யும் போது எங்க அப்பாவுக்கு நான் செய்யாட்டா வேற யார் செய்வது? அப்போஸ்தலர் 10:22 அவன் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். ஆனால் அவனுக்கு பிரசங்கம் பண்ணும்போது பேதுரு எழும்பி நின்ற உடனே சொல்கிறான், தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிற எவனும் கர்த்தருக்கு உகந்தவன் என்று பேச ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 729954633. இமெயில்
gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.